ஒரு பக்கம் தேர்தல் பறக்கும் படை கட்டுக்கட்டா பணத்தை பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி குழப்பங்கள் முடிஞ்சு வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜெயிச்சா அதை செய்வேன் இதை செய்வேன்னு எல்லா கட்சிகளும் தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த அத்தனை சலசலப்புக்கு மத்தியில தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒரு விஷயம் எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையிலையும் இடம்பெறல. அது என்ன தெரியுமா? இருங்க சொல்றேன். நம்ம ஊர்ல நடுத்தர வர்க்கத்தோட ஏடிஎம் எது தெரியுமா? வீட்ல இருக்கிற தாலி செயினும் கம்மலும் தான். ஒரு அவசரம், புள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மருத்துவ செலவுன்னா உடனே ஓடுறது பேங்க்குக்கு தான். கடந்த சில தேர்தல்களை உற்று கவனிச்சிங்கன்னா எல்லா முக்கிய கட்சிகளுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை ஆச்சரியப்படும் விதமா எந்த ஒரு கட்சியும் நகைக்கடன் தள்ளுபடி பத்தின அறிவிப்பை வெளிப்படையா அழுத்தமா தங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லை. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேக்குறீங்க. எந்த கட்சியும் இந்த கொள்கையை முன்வைக்கல. இது ஏன்? சரி, இப்ப களத்துல இருக்கிற முக்கிய கட்சிகள் என்னதான் சொல்றாங்கன்னு ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல ஆளுங்கட்சியான திமுக என்ன பண்றாங்கன்னு பாப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சு அதை செயல்படுத்தியும் காட்டிட்டோன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தகுதியான பல பேருக்கு அது கிடைக்கலங்கிற விமர்சனமும் இன்னமும் இருக்கு. இந்த முறை திமுகவோட தேர்தல் அறிக்கையை புரட்டி பார்த்தா அவங்க நகைக்கடனை விட்டுட்டு மகளிர் உரிமை தொகையில முழு கவனத்தையும் திருப்பிட்டாங்க. அதாவது மாதா மாதம் பெண்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாயை முன்னிறுத்தியும் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம்னு புதுமை பெண் திட்டம்னு தங்களோட திராவிட மாடல் சாதனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்கறாங்களே தவிர புதுசா எந்த கடன் தள்ளுபடி அஸ்திரத்தையும் அவங்க கையில எடுக்கல. சரி, ஆளுங்கட்சி தான் அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்ன பண்றாங்க? திமுக கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றல. குறிப்பா நகைக்கடன் தள்ளுபடியில பல நிபந்தனைகளை போட்டு மக்களை ஏமாத்திட்டாங்கன்னு மேடைக்கு மேடை அதிமுக கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்தால் அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடின்னு அதிமுக அறிவிச்சிருக்கலாமே. அவங்களும் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கல. அதுக்கு பதிலா தாலிக்கு தங்கம் திட்டம், ஸ்கூட்டர் திட்டம்னு அவங்களோட பழைய திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவோம்னோ இன்னும் பல புதிய நலத்திட்டங்களை தருவோம்னு தான் சொல்றாங்க. ஆக திமுக அதிமுக 2 பேருமே இந்த முறை நகைக்கடன் என்ற வார்த்தையை ரொம்பவே தவிர்த்துட்டாங்க. இந்த 2 திராவிட கட்சிகளும் இப்படி இருக்க, மாற்று அரசியல்னு களமிறங்கி இருக்கிற அண்ணன் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்னதான் சொல்றாங்க? இவங்களோட கொள்கையை நாம கொஞ்சம் விரிவாவே பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்தே ஒண்ணுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்காதீர்கள் என்பதுதான் அவங்களோட முழக்கம். அதனாலதான் அவங்க நகைக்கடன் தள்ளுபடி, இலவச மிக்சி, கிரைண்டர்னு எந்த வாக்குறுதியும் தரதில்ல. அப்போ அவங்க கொள்கை தான் என்ன? 1, தற்சார்பு பொருளாதாரம். ஒரு விவசாயியோ நடுத்தர குடும்பமோ நகைக்கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராத அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதுதான் உண்மையான தீர்வுங்கிறாங்க. 2, தரமான இலவச கல்வி மற்றும் மருத்துவம். ஒரு மனிதனுக்கு கல்வி, மருத்துவம், சுத்தமான குடிநீர், இது 3 அரசாங்கம் இலவசமாகவும் உலக தரத்திலையும் கொடுத்துட்டா அவனுக்கு எந்த கடனும் தேவைப்படாதுன்னு சீமான் தொடர்ந்து பேசிட்டு வராரு. 3, வளங்கள் மீட்பு. மாநிலத்தின் வளங்களான ஆற்று மணல், கனிம வளங்களை அரசே ஏற்று நடத்தும். அதன் மூலம் வரும் லாபத்தை வைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவோம் என்பது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய கொள்கை. ஆக கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்றது ஓட்டு அரசியலுக்கான தற்காலிக தீர்வு. ஆனா கடன் வாங்காத வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்றதுதான் நிரந்தர தீர்வுங்கிறது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. ஆக மொத்தத்துல மக்களே, இந்த தேர்தல் களத்துல ஏழைகளின் கடைசி நம்பிக்கையான நகைக்கடன் தள்ளுபடி எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையிலையும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இலவசங்களும் தள்ளுபடிகளும் இல்லாம தேர்தல் களம் மாறுவது ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கான அறிகுறியா, அல்லது மக்களின் கஷ்டத்தை கட்சிகள் கண்டுகொள்ளவில்லையா? திமுக அதிமுகவின் நலத்திட்டங்கள் சிறந்ததா, அல்லது நாம் தமிழர் கட்சியின் தற்சார்பு கொள்கை சிறந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.